ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜேஎம்கே vlog. இன்றைக்கு நீங்கள் ஜேஎம்கே vlogல என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்றைக்கு நானே டிஃப்ரெண்டாக தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்து பார்க்க போகிறேன். ஒரு இறால் சாப்பாடு தான். வாங்க என்னெல்லாம் செய்கிறேன்னு வீடியோக்கு போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லாமே இறாலில் தான் செய்ய போகிறோம். இறாலில் எல்லாம் டிஃப்ரெண்டாக தான் நீங்களே பார்ப்பீங்க. என்ன அப்படிலாம் சாப்பாடு செய்யலாமான்னு நான் அப்படித்தான் செய்ய போகிறேன். என்னென்னலாம் செய்கிறேன்னு வந்து பாருங்கள் வீடியோக்கு. தேவையான சாமான் வெட்டி எடுத்துட்டீங்க. இதே கொஞ்சம் இறால் சின்ன இறாலாக வாங்கி இப்படி உடைச்சிடும், தலையை உடைச்சிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். ஏன்னா இது நல்லா டேஸ்டா இருக்கு. தலையும் உள்ளுக்குள்ள இந்த குடல் எடுத்து கண்டிப்பா அந்த இறால் சமைக்கிற நீங்க அந்த உள்ளுக்கு அந்த குடல் எடுத்துட்டு சமைங்க. இது சின்ன இறால், இது பொரிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. எப்படி பொரிக்கிறேன்னு சொல்லித்தரேன். இது சம்பளுக்கு, இது ஸ்பெஷலான ஒரு கறி தான். இது கொஞ்சம் டெவலுக்கு பெரிய இறாலாக வாங்கி வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன். இது வந்ததுன்னா இது ஒரு பேஸ்ட் என்னன்னா, இதுக்கு வெங்காயம் உள்ளி 2 மிளகா போட்டு அடித்து வச்சிருக்கிறேன். இதை எப்படிலாம் காய்ச்ச போகிறேன்னு வந்து பாருங்கள் வீடியோக்குள்ள. இப்போ இந்த இறால் சின்ன கிரேவி மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நாங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூளும், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, ஸ்பைசியாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள். நாங்கள் குழம்புக்கு யூஸ் பண்ணுற கொஞ்சமாக தூளும் போட்டு இதை நல்லா கையால் பிரட்டி எடுக்கணும். பிரட்டி எடுத்து வச்சுட்டு இது பொரியலுக்கா? இது பொரியலுக்கு உப்பு தூளும் மஞ்சள் தூள் போடுவோம். ஏன்னா மஞ்சள் தூள் போட்டால் சட்டி கூட ஒட்டாது. இதுக்கு இது 2 நாள் போடப்புறம் இது கொஞ்சம் ஊறட்டும். இதை காட்டுறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சட்டி வச்சுருக்கிறோம். சட்டி நல்லா கொதிச்சுட்டு இப்போ இதுக்கு எண்ணெய் ஊற்றி கொதிக்க விடுவோம். இதனால் இன்னொரு சட்டியை போட்டு அதுக்கு எண்ணெய் ஊற்றுவோம். ஒரு அளவான எண்ணெய் ஊற்றினா காணும். யாருக்கெல்லாம் கராம பிடிக்க முடியும், கருவாப்பட்டை பிடிக்க முடியும். ஏன்னா எனக்கு நல்லா பிடிக்கும், நல்லா இருக்கும். நான் சாப்பிடக்கூடாது, அந்த தெரிஞ்சு நான் சாப்பிடுவேன். படிக்கணும் அது போனா எனக்கு ஏற்கனவே 5 லிட்டர் ரத்தத்துல 4 லிட்டர் தான் கிடக்கு. அப்படி பிக்ஸ் பண்ணிட்டு நான் உடம்புல 5 லிட்டர் இதுதான் இருக்குண்டு. இதுக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகமும் கடுகும் போடுவோம். போட்டுட்டு நாங்கள் வாசத்துக்கு கருவாப்பட்டை போட்டு இங்கே இல்லையா அந்த கையில் சீரவி இந்த காப்பு. இப்போ இதில் அடித்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை தான் இதுக்காக போட போகிறேன். என்ன வாசம்! இது எப்படியே வதங்கட்டும். அவங்களோட சட்டி ஒதுக்கி கரகரண்டு வந்து இதுக்கு இந்த ராவணத்துக்கு போடணும். உங்களுக்கு வீடியோ எடுக்க அந்த பாவத்துக்கு என்ன மூஞ்சி எண்ணியாமக்காம விட மாட்டீங்க போல. என்ன தெரியுதுன்னா என்ன தெரியுது மாமா? இதுக்கு என்ன தெரியுதா? தால் படிக்கிறாவா? தால் பிள்ளைக்கு தோச்சி வேணாமா? ரால் சாப்பிடுவோமா?
நான் யாரோட கைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா லியாவோட தான் கதைக்கிறேன். அதோக்கா நீங்கள் ஒரு சிங்க பெண்ணுன்னு நான் அப்பா புரிஞ்சு விடுறேன். அதோக்கா கையில் உங்களோட மீன் குழம்பு வச்சு போடட்டா. வாவ் உங்களோட யூடியூப்ல இருக்கிற ஆக்கள் வந்து கேட்குறீங்கன்னா மதுவாக்காவை மீன் குழம்பு வைக்கட்டா அப்படின்னு சில நீங்கள் தனியாக சமைக்கிறீங்க நான் வீடியோ மட்டும்தான் இருக்கணுமா அப்படின்னு சொன்னது. எல்லாம் நீங்களே செய்து எல்லாம் நீங்களே செஞ்சு வெங்காயம் வெட்டி தக்காளி பழம் வெட்டி பால் புழிஞ்சு புளி புழிஞ்சு வச்சுக்கிட்டா லியாவை மணி சீத்தா வச்சுருப்பாவாம், கீட்டி சீத்தா வீடியோ எடுப்பாவாம், உங்களை சமைக்கட்டான். ஓ ஓகே கீர்த்தி நீங்கள் கல்யாணம் கட்டாதீங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு நாங்கள் இப்போ இதில் தக்காளி பழம் ஒன்று மீடியம் சைஸில் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதை தான் போட்டு ஆமாம் சொல்லு. இது தால் பொரியுது, பொரியட்டும். அதில் ஊற வச்ச ஆள் இருக்கு. இங்கே கீர்த்தி நீங்கள் கல்யாணம் கட்டாதீங்க. சும்மா நீங்கள் கட்டிட்டு போய் நான் சமைக்கிறது வீட்டை அது நான் சமைப்பேன். ஓகே சரி நாங்கள் கட்டும் வரைக்கும் எனக்கு என்ன இன்னும் ஒரு 7 வருஷம் இருக்கு. அது வரைக்கும் இருங்கோ. ஏன்னா 24 32 இப்போ நாங்கள் டெக்கரேட் வச்சுக்கிறதால இப்போ போடுவோம். எப்பவுமே ஸ்டார்டிங் நல்லா இருக்காது, கொஞ்சம் ஃபினிஷிங் தான் நல்லா இருக்கும். இது ஸ்டார்டிங்கே நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு ஃபுல்லாக வாசம் தூக்குது. ஆனால் எங்கள் அம்மா வரே இல்லை. அது ஏன்னு சொல்லுங்க. அப்புறம் உள்ளி பேஸ்ட் இன்னும் பாருங்க பாருங்க இன்னும் எத்தனை இன்னும் ஒரு ஆள் வந்துடுவா. நாங்கள் அவாவை எழுதி சாப்பாடு எடுத்து வீடியோ போடுவோம். ஏன்னா ஏன்னா இப்படி பச்சையா எடுத்து சாப்பிடலாம். அதானா இப்படி பச்சையா எடுத்து சாப்பிடலாம். சாப்பிட நல்லா இருக்கும். லியா கீட்டியவே அங்காலையும் இங்காலையும் கீட்டி போறதையும் பாரதையும் செய்வதையும் பார்த்துட்டு அப்படியே கீர்த்தி தான் முட்டை கண்ணை முழிச்சு முழிச்சு பாக்குறது. நீங்க தியாவை பார்த்துட்டு நினைப்பீங்க. ஆனா உண்மையாலுமே சொல்லக்கூடாது. அண்ணன் நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்க. அங்க எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம், எல்லாருமே லியாவை பத்தி தான். உண்மையாலுமே நாங்க வீட்டை இருக்கும்போது நினைச்சோம், அட என்ன லியா குழப்படி செய்யுது, குழப்படிக்கார புள்ளியா வேற போதாங்க முன்னு நாங்க நினைச்சோம். நான் வெளியில போய் மட்டும் சின்ன பிள்ளைகளை வச்சு பார்க்கும்போதுதான் எங்களுக்கு தெரிஞ்சது, அட எங்கட புள்ள இவ்வளவு சொத்தான புள்ளைண்டு. ஏனெண்டா அவங்க வச்சு எல்லாருமே சொன்ன ஒரே ஒரு விஷயம், நல்ல புள்ள நல்ல புள்ள நல்ல புள்ள நல்ல புள்ளண்டு. ஓ பிள்ளை நல்ல புள்ளின்னு எல்லாம் சொல்லி ஓ லியா என்ன குழப்படி எங்கட விட்டேன்னா ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு தான் சொல்லுவேன். என்னன்னு சொல்லிங்கன்னு பாத்தீங்கன்னா, சாப்பாடு கொடுத்தா எங்கட பிள்ளை சாப்பிடாது. அது ஒன்றுதான் பிரச்சனை. மற்றும்படி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அங்க எல்லாருமே ஒரு ஆள் தூக்கிட்டு போவாங்க, அவங்க கிட்ட போய் வாங்கினா திருப்பி வந்து இன்னொரு ஆள் தூக்கிட்டு போவீங்க. அப்படி அவ்வளவு இதை எங்களுக்கு உண்மையாலுமே நாங்க அப்படித்தான் நினைச்சோம். என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவும் எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டு நாங்கள் இதுக்கு கருவேப்பிள்ளையும் சம்பையும் போட்டுட்டு கிண்டிட்டு எடுத்துட்டோம்னா சரி. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இறால் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பொரிஞ்சு வந்துட்டு பாருங்க. இது இப்போ குடும்பத்தில் தூரத்தில் இருக்கிறாங்க, வேலைக்கு போகிறாக்கள் இருந்திருந்தா சாப்பாடு செய்து கொடுத்து வரும்போது இப்படி இறாலை கைப்படாமல் பொரிச்சிட்டு கருவேப்பிலை தூவிட்டு பொரிச்சு கொடுத்து விட்டா பேப்பரில் சுற்றி கடைசி ஒரு 3-4 நாள் வச்சு சாப்பிடுங்க. எப்படி
வாசம் தூக்குது. இதையும் வேறையும் பண்ணிட்டா சரி. பார்த்தீங்களா இறால் பொரிஞ்சிட்டு போய்க்கிட்டு இறால் எடுக்க போகிறோம். ஏன் பேப்பரில் எடுக்கிறதா நாங்கள் எடுக்கும்போது இறாலில் இருக்கிற எண்ணெய் அந்த பேப்பரில் அப்படியே ஒட்டுப்பட்டுரும். அதனால எண்ணெய் வராது. அதான் பேப்பரில் போடுறது. தாங்க வச்சுடுங்க. தேங்க்யூ மணி. இட்ஸ் ஓகே, நோ மென்ஷன். மணி நீ என்ன நினைக்கிறேன்? நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். சும்மா நீங்க யாரு? ஒரு குடும்ப குத்து விளக்கு. உண்மையா கிட்ட நான் உண்மையாத்தான் சொல்றேன். ஏன்னு சொல்லுங்க பாபா, நான் சமைக்காமல் என்ன யாரை பார்த்தேன்? உங்களை பார்த்துதான். சரிங்களா? எவ்வளோ டேஸ்டான இறால் பொரியல் ரெடி. இப்போ இதுதான் மெயின் ஐட்டம். இது நிறைய பேர் செய்து இப்படி சாப்பிட்டு இருக்க மாட்டேங்க. செய்து சாப்பிட்டு பாருங்க சட்ட அப்படி இருக்கு. நான் இது ஒருக்கா மணிக்கு செய்து கொடுத்தேன். நான் எப்படி இருந்தது மணி? வரல யோசிச்சா ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு நீங்க நல்லா இருந்துச்சு. உண்மையா நல்ல உரப்பா இருந்துச்சு. பெரிய ஒரு சட்டியாக தான் எடுக்கணும். நான் உங்களை விட்டு எடுக்கிறத பெரிய சட்டியாக எடுத்துருக்கிறேன். சரி, உங்களோட மனசுலவா இல்லடி என் மனசுல காப்பாதி அளவு. நல்லா இருக்கு. உங்களோட வாய் சொல்லுது நல்லா இருக்குன்னு. கால் நல்ல பதம் அவிஞ்சிருக்கு. அளவா அவிக்கணும், கூட அவியக்கூடாது. நல்லா இருக்கு. இப்போ இதுக்கு நாங்கள் எண்ணெய் போடுவோம். மோஸ்ட்லி இதுக்கு எண்ணெய் தான் வேணும். எண்ணெய் ஊற்றி நல்லா பொரிக்கட்டும். கூட நீங்க சமைக்கிற சாப்பாடே வாசமா இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க கூட கருவாப்பட்டை, உள்ளி, கருவேப்பிள்ளை அதெல்லாம் சேர்த்து. கருவாப்பட்டை என்னன்னு எனக்கு தெரியாது. பட் உள்ளியில் நிறைய சத்து இருக்கு. அதே மாதிரி கருவேப்பிள்ளை ரொம்ப வாசம். இதை போடுவோம். இதை போட்டுட்டு நாங்கள் இதுக்கு தேவையாக உள்ளி, பெரிய வெங்காயம், தக்காளி, பழம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை ரொம்ப எடுத்து வச்சுருக்கிறோம். நாங்கள் தக்காளி உள்ளி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுவோம். உள்ளியை கூட கொஞ்சம் வறுத்து இருக்காது. நாங்கள் பச்சை வாசம் கொஞ்சம் வறுத்தாலும் காணும். நல்லா உள்ளி அளவாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம், வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து போடுவோம். வெங்காயம் கொஞ்சம் வேகணும். வதங்கிறதுக்கு வந்து நாங்கள் ஒரு கறிக்கு உப்பு சேர்க்கணும்னா இப்போ நாங்கள் வெங்காயத்துக்கு மேலே உப்பு சேர்த்துட்டு கூட ரப்பண்டு வதக்கிடுவோம் வெங்காயம். நீங்க அந்த பேஸ்ட்டுக்கு என்னென்ன போட்டு அரைச்சினீங்க? பேஸ்ட்டுக்கு ஒரு இப்படி ஒரு கட்டு உள்ளி, ஒரு பெரிய வெங்காயம். நாங்கள் கொஞ்சம் ஸ்பைசி சாப்பிட்றதால இந்த சைஸில் 2 மூட்டை மிளகா போட்டுனேன். கூட மிளகா போட்டு நல்லா கட்டாயில் ஒரு அளவா அரைச்சிட்டு இந்த நெக்ஸ்ட் நீங்க வீட்டில் இல்லாத டைம் செய்யறேன்னா நான் உங்களை கட்டி அதை ஊற்றிக்கல பாருங்க. நம்மளை வீட்டுக்கலாம். நோ எங்களோட யூடியூப் சேனல். வெங்காயம் கூட வதங்க தேவையில்லை, ஓரளவு வதங்கிருக்கு. நாங்கள் தக்காளி பழம் ஏன்னா இதுக்கு புளி சேர்க்க போகிறது இல்லை, அதனால தக்காளி பழம் போட்டால் நல்லா புளிப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் வதங்கிட்டு நாங்கள் அள்ளி வச்சுருக்க உங்களுக்கு ஆலோசனை. நீங்கள் யோசிக்கலாம் பெரிய இறால் சேர்க்காம என்னடா சின்ன இறால் சேர்த்துருக்கீங்கன்னு.
இதுக்கு பெரிய இறாலை விட சின்ன இறால்லாம் டேஸ்டா உண்மையாவே பெரிய இறாலை விட சின்ன இறால் தான் எல்லாத்துலேயும் டேஸ்டாக இருக்கும். அப்போ இதுக்கு சின்ன இறால் போட்டால் தான் நல்லா இருக்கும். அதெல்லாம் நாங்கள் சின்ன இறால் சேர்த்துட்டு இருக்கிறோம். அதுவும் யோசிச்சு பாருங்க, சின்ன இறாலெல்லாம் கிளீன் பண்ண இவ்வளோ டைம் இருக்குமெண்டு. சரி சின்ன இறால் சொல்கிறா நீங்கள் பார்த்தீங்கன்னா சதைக்கிறது மணிதாங்க வீடியோ எடுக்கிறது சொல்கிறா. சின்ன இறாலுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு சந்தைக்கு போய் நான் வாங்கி வந்து கழுவி சூப்பராகி சமைக்கிறேன். கோபப்பட ஆயிடுச்சு குறைஞ்சிருமாங்க. கோபப்படக்கூடாது. அதே மாதிரி இதில் வீடியோ பார்க்குறாங்க கேளுங்க. மணியை காட்ட மணியை நல்லா லெமன் சாதம் செய்து தர சொல்லி எல்லாருமே லெமன் சாதத்துக்கு அது மிரட்டல் சாப்பாடாக தான் சாப்பிடுங்க. அதுக்கு நாங்கள் டிஃப்ரெண்டாக மீன் பொரிச்சு சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். மீன் முட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அழகாக வதங்கிட்டு இந்த நாள் நிறைய வதங்கக்கூடாது. இது வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் அரிசிக்கு கொஞ்சம் கூடவே மிளகு தூள். அதுக்கப்புறம் எங்களோட கறி தூளை ஒன்றரை நாங்கள் அப்படி இதை நாங்கள் சமைக்கிற மாதிரியே பில்டப் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தண்ணி விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கூட விட தேவையான அளவு தண்ணியை விட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு இது அப்படியே வத்திக்கு 2 வரட்டும். இப்போ கொதிச்சு வத்தி வரட்டும். வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இதுக்கு நாங்கள் கருவேப்பிலையும் ரம்பையும் போட்டோம். நாங்கள் முதலே சோறு காய்ச்சி எடுத்துட்டோம். நல்ல சோறு காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். சோத்தையில சோறு கீதிக்கு அப்படித்தான் டங்கு ஸ்லிப் ஆயிரும். அப்பப்ப ஸ்லிப் ஆகும். கீதிக்கு டெய்லி நீங்க பாக்குறீங்க நிற்காங்க இது என்னடா கீதி எப்படி கேக்குதுண்டு. கீதிக்கு எல்லாம் சரி. எல்லாருக்கும் வாய்க்கு ஆள் தான் பிரச்சனை இருக்கு. கீர்த்திக்கு வாய் தான் பிரச்சனை. கீர்த்திக்கு என்ன போலியோ சொட்டு மருந்து கொடுக்க தவறிட்டோம். அது இல்ல சின்ன வயசுல சரியான கஷ்டம் தானே. அப்ப கீர்த்திக்கு என்ன செய்யறதாம் தண்ணியில அந்த சோட்டிஸ் பிஸ்கெட் வினம் அந்த பிஸ்கெட்டை கொடுத்து வளர்த்து அப்ப சத்து குறைபாட்டால அப்படி ஆயிட்டு கீர்த்தி. சீரியஸா நீங்க பார்க்க நினைப்பீங்க நம்ம போய் சொல்லி இல்லை உண்மையாவே தான். சின்ன வயசுல என்ன சரியான கஷ்டம் தானே. எத்தனை இவ்வளோ பேருக்கும் அப்பா ஒரு ஆளான வேலைக்கு போகிறது. அப்போ என்ன செய்ய சரியான கஷ்டமா. இப்போ கீர்த்திக்கு என்ன செய்யறதா சாப்பாடு இல்லாட்டி தண்ணியில் என்னது என்ன பிஸ்கெட் மாதிரி சோட்டிஸ் பிஸ்கெட். நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ நான் கூப்பிடுறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கூட டைம் யூடியூப் சேனலில் கூப்பிட்டு நாங்கள் கூட சோட்டிஸ் வந்து தான் கூப்பிடுறது. அது ஏனோட என் வாயிலே சோட்டிஸ் அந்த பேர் வரும். இந்த மணி இந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டீங்க. ஓகே ஆனால் கண்டிப்பாக நான் உண்மையெல்லாம் கடைசி வரைக்கும் இல்லை. நான் சின்ன வயசுல அவ்வளோ ஒரு நல்ல பிள்ளையா. எங்களோட அப்பா டெத் ஆகும் போது எனக்கு 20 வயசு. நான் பிறந்து எத்தனை வயசுல அடிக்கிறது வைக்கினாரு எனக்கு தெரியாது. அப்பா இன்னைக்கு நான் அம்மம்மாவோட கை டைமிங்ல வந்து அம்மம்மாவோட கைக்கு அம்மம்மா சொன்னா என்னோட கத்தி போட்டு சொன்னா கீர்த்தி பாவம் சின்ன வயசுல அப்பாட்ட அடி வாங்க மட்டும் மாமா ஏன்னா கீர்த்தி திமிராம். அப்பா எதுவும் கதை கேட்டா எல்லாரும் பார்த்துட்டு கீர்த்தி இருப்பாவாம். அப்பா அடி அடின்னு அடிப்பாராம்.
ஆனா அப்படி இல்லை, எங்களை படிச்சவதான். அது ஒரு காலம், அது கொஞ்சம் காலத்துக்கு பிறகு எங்கள் அப்பா எங்களை மேல அவ்வளவு பாசம். என்னில பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா பாசம் தான். ஆனா நம்ப மாட்டீங்க, கீர்த்தி சொல்லுதானே, கீர்த்திக்கு 20 வயசு வரைக்கும் கீர்த்தி அடி வாங்கினது. அது உண்மை கதை. எங்களோட அப்பா சாகும் வரைக்குமே கீர்த்தி அடி வாங்கினது. ஆனா எங்களோட அப்பா சாகும்போது எனக்கு 16 வயசு. ஆனா எனக்கு தெரிஞ்ச அந்த 16 வயசு வரைக்கும் நான் எங்களோட அப்பாட்ட அடி வாங்கினதில்ல. எங்களோட அம்மா சொன்னா ஒருக்கா சின்ன வயசுல இந்த தொட்டிலுக்குள்ள கிடப்போம், அந்த வயசுலயா ஒருக்கா அம்மா சண்டைக்கு போயிட்டாவா, நான் நினைக்கிறானாம் அப்பா சண்டையாவா, நான் அப்ப அழுதனானாம், அப்பா ஒருக்கா அடிச்சவராம். அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் 16 வயசு ஆயிட்டு இது வரைக்கும் என்ன இது வரைக்கும் அடிச்சதே இல்லை. என்ன இது எல்லாம் கொடுமைதான். எங்கள் அம்மா சொல்வா, எனக்கும் நீங்க தெரிஞ்ச காலத்துல எங்கள் அப்பா என்ன அடிச்சதே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா சொல்லுவார், நானாம் எங்கட அப்பாண்டா அம்மா மாதிரியா, என்னங்கட அப்பா பெத்தவள் தான் கூப்பிடுவார். ஏனோ தெரியா எனக்கும் அப்படித்தான். எங்கட அம்மா எனக்கு இவ்வளவுதான் என்னை ஊட்டி ஊட்டி பாசத்தை காட்டி காட்டி வளர்த்தாலும் எனக்கு எங்கள் அம்மாவை விட எங்கள் அக்காக்களை விட எல்லாரையும் விட எனக்கு எங்கட அப்பாவை தான் பிடிக்கும். இப்போ சரி, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கறி செய்யுது, கறிக்குள்ள வெள்ளை கலர் சோறு தான் போட்டுனாங்க. என்ன குத்தரிசி போட்டால் சாப்பிட மாட்டேன், அதோட நல்லாவும் இருக்காது. வெள்ளை அரிசி சோறு செய்யுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி மாதிரி இருக்குது. பாருங்க, பிரியாணி கவா இது மாதிரி அப்படிதான் இருக்குது உண்மையாவே. இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குமெண்டு. இதை செய்து நான் அங்கே அம்மாட்ட தம்பிட்ட மதுவக்காட்ட மணி எப்படின்னு சொல்லும் கொடுத்து கொமெண்ட்டை சொல்றேன் உங்களுக்கு. ஓகே, வாங்க சாப்பிடும்போது பார்க்கலாம். இப்போ ஃபுல்லாக சமைச்சாச்சு. இதில் இறால் பொரிச்சு வச்சிருக்கு, இதில் இறால் கிரேவி செய்து வச்சிருக்கு. இது வெங்காயம் கேரட் பச்சை மிளகா போட்டு தயிர் போட்டு சும்மா பச்சடி மாதிரி செய்து வச்சிருக்கு. இங்கால பார்த்தா எங்களோட ரைஸ் சாப்பிட்டு சரி பார்க்கவே நல்லா இருக்குது. சாப்பிட்டு பார்த்தா நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்த்து உங்கள்கிட்ட அவையில்கிட்ட கேட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ட்டு இன்னைக்கு இவ்வளவு தான் சமைச்சேன். மது எப்படி இருக்கு சாப்பாடு வித்தியாசமா? அண்டையை செஞ்சது நல்ல கறி கூடையா நல்ல சிகப்பா பைசியா இருந்தது. கிட்டி கறி கொஞ்சமா செஞ்சுட்டோம் போல. இந்த கிரேவி எடுத்து சொல்லுவாங்க, கிரேவி வேற லெவல் கிட்டி, நானே சொல்றேன். இன்னைக்கும் டேஸ்டா இருக்குது, ஆனா அண்டைக்கு இதோட டேஸ்டா இருக்கு. கிரேவியா கீர்த்தி சொல்றதை விட மது சொல்றதான் சரியா இருக்கு. வேணா கீர்த்தி செய்யறபடியா கீர்த்தி சொல்லுதான் நினைப்பினா சூப்பரா இருக்குன்னு நீங்களே சொல்ல தேவையில்லை. ஏன்னா முன்னுக்கு இருக்கிற எனக்கு மூக்கு பிக்கிது. கிரேவி சூப்பரா இருக்கும், சோறு அன்னைக்கு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. அது டெய்லி செய்யறதாங்க. கூட தயிர் நல்லா இருக்கு. ஏன்னா இந்த சாப்பாட்டுக்கு கூட தயிர் விட்டா நல்லா இருக்காது. ராலை விட அது ஏன்னு சொல்லுங்க அப்பா, அது கீத்திண்டேக்கு மிக்சியில புதுசா உண்டு அரைச்சு விட்டவா. கூட உள்ளில நிறைய டேஸ்ட் இருக்கு, அதனால நாங்கள் உள்ளி போட்டுனாங்க. உள்ளி டேஸ்ட் தான் வருது. இறால் பிரியாணி மாதிரி இருக்குல்ல, ஆனா அந்த டிஃபரெண்ட் டேஸ்ட் தெரியுது. தொக்கு வரல தம்பி பேசாம சாப்பிடுவான். ஏண்டா அவருக்கு பிடிச்ச இறால்.
நேற்று விட்ட மீன் கறி. அப்போ அவங்க கொஞ்சம் மறந்து கொண்டு இருந்தால் இன்றைக்கு ஆளை காய்ச்சுவோம் அது எவருக்காகத்தான் காய்ச்சி. அண்ணா அண்ணா எப்படி இருக்கு? நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். கொஞ்சம் பிஸியாக இருக்கேன். அவர் பார்த்து பார்த்து அவர் சாப்பிட்றார். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச சாப்பாடு தான் இன்றைக்கி நாங்கள் சமைச்சது. எங்கள் தம்பி நாங்கெல்லாம் மீன் வச்சு எல்லாம் சாப்பிடுவோம். அவன் அது வாழைன்னா நல்லா சாப்பிடுவேன். என்னம்மா என்னம்மா நாங்க கரெக்டாவா பாக்குறோம். நாங்க இறைச்சி மீன் எல்லாம் சாப்பிடுவோம். அவன் நண்டுல ஒரு தசா மட்டும் அதுவும் ஒரு நண்டு சாப்பிட்றது வேற மடுத்தியாலே சாப்பிட்டு முடிக்கிறது. நாங்க கிழமை தான் சாப்பிட்றது. நாங்க கடலை எல்லாம் சேர்த்து சாப்பிட்றது. அவன் இந்த இறால் மட்டும் தான் விரும்பி சாப்பிடுவான். அப்ப அவனுக்காக தான் இன்னைக்கு என்ன செய்யலாம், பக்கத்துல ஒரு சந்தை இருக்கு, அங்க போனோம், அங்க இறாலே இல்ல. அப்ப புது வந்து வடிக்கிட்டு வச்சுக்கிட்டு என்ன தம்பிக்கு பிடிச்சிருக்கல சாப்பாடு. ஆனா மனச்சாட்சி இல்லாம செய்வீங்க பாத்தீங்களா? நீங்க வடிவா சாப்பிட்டு கொண்டு எந்த சாப்பாட்டை முன்னுக்கு நல்ல வடிவா எடுத்தும் வச்சுட்டு என்ன அப்படி மதுக்கு முன்னுக்கு சாப்பாட்டை வைக்க கூடாது. மது எந்த சாப்பாட்டுக்கு சூறு விளையாடிரும். அப்பதான் சாப்பிட்டவா சாப்பிட்டு விளையாடுறா. நாங்க சாப்பிடுறோம் புரியா பாக்குற வடிவ சாப்பாடு. சாப்பாடு இவ்வளவு நேரம் உங்களை வீடியோத்து முக்கு பசியில சாப்பிடுற லெவல் அப்படிங்க சொப்பு வாசமே. சாப்பாடுகள் டிஃப்ரெண்டாக செய்யும்போது தனி டேஸ்ட் என்ன. துசி பார்த்தானே அழுவான். ஏன்னா துசிக்கு ஒரு ஆள் பிடிக்குமா? ஆறு அழுகுறீங்களோ இல்லையோ நான் சந்தோஷத்துல இருக்கேன்டா. அது இல்லாத நல்லா சாப்பிட நாங்களே சாப்பிடலாம். நல்லா இருக்கு. இது வந்து விஷம் வைப்பான். சாப்பாடு போட்டதா மணியா? அதான் மணி நோபேக்கு கொக்கு நிறைய இருக்கு. எல்லாருக்கும் நல்லா சாப்பிட்டது எந்த சாப்பாடு தான் போட்டு எடுத்தாரு. அதுவும் தொக்குள்ள பெரிய இறால் தான் இருக்கு. தொக்குக்கு பெரிய இறால் தான் டேஸ்ட். பெரிய இறாலை விட பெரிய இறால் மூஞ்ச அந்த உள்ளி வாசம் தான் இவ்வளோ டேஸ்டாக இருக்கு. விழுப்புரம் சாப்பாடு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே டெய்லிகளும் வித்தியாசமாக சொல்லுங்க. அப்படி சாப்பாடு பண்ணால் தான் நாங்கள் நல்ல காசா சொல்லி உங்களை மென்மேலும் பலர வைக்கிறோம். நாளைக்கு ஒரு யூடியூபரா வீட்டை கூப்பிட்டு வேலைக்கு சமைச்சு கொடுத்துட்டு புகமெண்டா கட்டிட்டு போவேன். நீங்க 2 பேரும் எப்படிப்பட்ட ஆக்கள்? நான் சந்தைக்கு போய் சாமான சமைச்சு நீங்க இது சாப்பிட்டுட்டு கோபம் சொல்றீங்க. கஷ்டப்பட்ட பிள்ளைகளுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுத்தா உங்களுக்கு ஆறு ஏதோ மணியாவது கொஞ்சம் பரவாயில்ல சொல்லலாம். மது நீ சொல்லு கொஞ்சம் மனசாட்சி தொட்டு. ஏழைகளின் மைத்த வீடியோ பிடிச்சேன். மது ஏழைகளின் மைத்த நீங்க நிரப்பினீங்கன்னா உங்களோட வம்சமே நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. அப்படித்தானே சாப்பிடுறீங்க? எல்லாரும் அப்படியே மது கண்டு கோப்பி பாரு மணி. இவ்வளவு நாளும் நீங்க யூடியூப் செஞ்ச சாப்பாடும் சரி வீட்டு சமைச்ச சாப்பாடுலயும் தொப்பு தான் ஹை லெவல். ஃபர்ஸ்ட் டைம் செய்தேன்.
மிளகு நல்லா இருக்காது மைக்கறி நல்லா இருக்காது நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் கொஞ்சம் ஹீட்டி வார வெள்ளிக்கிழமை தான் செஞ்சோறு செய்வேன் வெள்ளி வேண்டாம் வேற ஒரு கிழமை நாட்களா செய்வேன் எங்க போற ஐயோ அண்ணா இல்ல நம்ம மாட்டேங்க நான் அப்படி கூழ் குடிக்க மாட்டோம் அப்படித்தான் நான் ரசமும் சாப்பிட மாட்டேன் ஆனா நான் கீர்த்தி தான் வாயில கட்டு அதெல்லாம் சாப்பிட எழுதானே சாப்பிட மாட்டேன் நான் கீர்த்தி தான் செஞ்சுட்டு நானும் கீர்த்தி தான் நின்றுனாங்க செஞ்சுட்டு ரசமும் வச்சு கருவாடும் பிடிச்சி சாப்பாடு ஒரு வித்தியாசமா போட்டு கொண்டு வந்துச்சு அப்படியே கையை அப்படியே முறிச்சிட்டு தூக்கி காக்கா கறிஞ்சிருவேன் போட ஒரு வித்தியாசமா ஒரு சாப்பாடு கொண்டு வந்துச்சு எனக்கு அதுல இருந்து ரசமும் பாத்தீங்கன்னா நம்ம மடையனுக்கு அந்த இடத்துல இருந்து எனக்கு கருவாடும் சோறு தான் மது இந்த புள்ளப்புக்கு மாதிரி யாருமே தூங்க கூட தொங்கலாம் மது ஒரு நாள் கிடைச்சிருக்கு இது யாருக்கு கிடைக்கும் என்ன செய்யாது அதை இப்ப நான் வாங்குவேன் சண்டை பிடிச்சு அதை வாங்கி சாப்பிடாலும் எனக்கு செமிக்காது நான் தரமாட்டேன் சண்டை பிடிச்சாரு வந்து நாளைக்கு அதுவும் போடுறேன் மறக்காம பாருங்க கிட்டி பார்த்து உயிர் போகுது நீங்க அப்படியே வீடியோ பிடிச்சா நான் உடனே காய்ச்சி கொண்டு எடுங்க நான் சாப்பிடுறேன் நீங்க சாப்பிடுங்க நான் உங்களுக்கு இங்க நான் காய்ச்சி கோப்பையே முடிச்சிட்டேன் உங்களை கோப்பையில பார்த்து போட வாங்க வேணாம் மணி வரைக்கும் வாங்க நல்லா இருக்கும் சாப்பிட்டு அடிச்சு ஓகே ஒரு நாள் பொருள் இந்த பிள்ளையோட உமால சாப்பிடலாதுப்பா மனுஷருக்கு டியூட்டி நான் உண்மையாவே தம்பிக்கு தான் டால் சமைச்சேன் நான் பாத்தீங்கன்னா மணியில மணி ஒரு நாள் பொருள் வந்துட்டால நல்ல பிள்ளை தருவாள் இந்த எங்க அது தெரியலையா அந்த ஆண்டுக்கு ரெண்டு பேரும் ட்ராலுக்கு சட்டை பிடிக்கப்பட்டு நாளை வார ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு எல்லாத்துலயும் ட்ராலிலேயே வாங்கி ட்ரால் பொரியல் ட்ரால் சொதி ட்ரால் சொதி வைப்பேன் இந்த இயேசு கிறிஸ்துவே இங்க பார் அவனே இந்த ரால் பெருசா மணி இந்த மெழுகானியே தின்னு எனக்கு நீங்க சாப்பிடுங்க எனக்கு வேணாம் என்ன பண்ணீங்க சாப்பிட்டு போட்டு தம்பி நல்ல படியா தண்ணி எல்லாம் வந்து அங்க இருக்கு சொன்னாதான் வந்து தருவான் அவன் சொல்லாடி வாங்கி தருவான் முடிய சாப்பாடு எல்லாம் நாங்க கமல கடையில போய் வாங்கி தருவான் நீங்க எழுப்பி நல்லா சாப்பிடுவீங்க சாப்பிட தெரியாது விட மறக்கிற சாப்பாடு அப்படி இப்படி சமைச்சா நான் கிளாஸுக்கு போறேன் நான் என்ன சொன்னேன் கிளாஸ் அப்படியே கூட்டி கொண்டு போய் ஊர்ல ஹோட்டல் இருக்கு அங்க கொண்டு போய் மிக்ஸ் நூடில்ஸ் வாங்கி தருவான் அதுக்கு ஒரு பிளேட் சோடா வெங்காயம் எல்லாம் வாங்கி அங்கேயே வந்து சாப்பிட தந்துட்டு கூட்டிட்டு வருவான் தம்பி நீ பச்சை துரோகி தம்பி அவனோட பேர் தனியா போய் இருக்கு கடைக்கு மன்னிக்கலாம் துரோகிய மன்னிக்க கூடாது எங்க அம்மாக்கு என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா அண்ணா நூடுல்ஸ் வாங்கி கொடுத்துருக்கா அம்மாவுக்கு பிரச்சனை என்னே கடைக்கு கூட்டிட்டே போனது இல்லையா அண்ணா இல்ல உண்மையா சொன்னேன் பேக்கு மீந்து தான் கடையை கூட்டிட்டு போவான் கூட்டிட்டு போனா அந்த மாதிரி கவனிச்சுட்டு தான் கூட்டிட்டு வருவான் இதுடா அங்கே விட்டு நாங்கள் சமைக்கிறபடியா பெருசா கடை சாப்பாடு விரும்புறது இல்லை பேச்சும் இருந்துட்டு கடை சாப்பாடு சாப்பிடுவோம் என்ன சம்மா எங்க அம்மாக்கு அப்படிதான் இருந்துட்டு பக்கவா இருந்தது இல்ல நீ அப்ப அடிக்கடி சாப்பிடாம ஓடுறது கிளாஸ் நீங்க டபுக்குன்னு பசிக்கலைன்னு கிளாஸுக்கு ஓடுறது இதுக்கு தான் கடையில போய் நல்லா வயிறு ஃபுல்லா மொத்திட்டு வரலாமண்டு 20 ரூபா லைட்ட வந்துட்டு வீட்டை மரக்கறி பாம்பேத்துக்குன்னு பிரியாணி சாப்பிடுவேன் எப்பயாவது 365 நாளையில ஒரு 2 நாளைக்கு தாண்டி மரக்கறி காய்ச்சி தங்கச்சி மேல அவ்வளவு பாசம் இருவுண்டானே வாடா உனக்கு இருக்கு நீ வாவே தூக்கி போயிட்டு போவோம்ட்டு நான் சாப்பிட்டேன் நான் தான் உங்களை விட்டுட்டு சாப்பிடக்கூடாதுட்டு போறேன். ஐயோ இந்த புள்ள பாவம் தனியா திரிகிறாள். நீ சாப்பிடு. நான் சாப்பிட்டு முடிஞ்சு. எப்படி இருக்கு சாப்பாடு? நல்லா இருக்கு சாப்பாடு. முந்தின நாள் சமைச்சது, முந்தின நாள் செய்த இது
சுட இருந்துச்சு. இன்றைக்கு எல்லாம் முருகி போயிருக்கு, நல்லா இருக்கு. இந்த தொக்கு தொக்கு சூப்பரா இருக்கு. நான் இந்த கோதுமை மட்டும்தானே இருக்குது, அதுக்கு இருந்ததெல்லாம் படிச்சு சாப்பிட்டுட்டேன். நல்லாக்கா மார்க் எவ்வளோ தருவீங்க? 195% தருவேன். அம்மாவை இருக்க வச்சு பிள்ளைகள் சமைச்சு கொடுத்தா அதுல மார்க் வாங்குறது பெருமை. அம்மா சமைச்சு கொடுத்தா அம்மாவை பார்த்து பிள்ளைதான் புள்ள. என்னென்றால் கீத்தி சமைக்கும் ஓகே சாப்பிடாது, மாதிரி சமைக்காத சாப்பிடும். பாருங்க கிளியரா இல்லாம மீன் கறி வெப்பா பிரச்சனையில அதுக்கு ஒரு தலையும் இருக்காது. அவளாம அவள் எடுத்து கொண்டு போயிடுவா வழியால. தேங்க்ஸ் மம்மி. கோப்பையை இப்ப கைட்டு வந்துருப்பேன். பாவம் இருக்க சொல்லுங்க. பாவம் என்ன உங்களோட ஆரோக்கியத்தை சொல்லுங்க. இல்ல நான் இப்ப கீர்த்தி கேட்டதா மது சமைக்குமா சமைக்காதான்னு கேட்டதா. ஒரு நாளைக்கு இன்னைக்கு சொல்றேன் நான் அமைச்சிருங்க. மீன் கறி வைக்க சொல்லி கேட்காதீங்க, உங்களுக்கு முள்ளு கூட கிடைக்காது. எந்த ஒரு நாளைக்கு நான் பெரிய சீஃபா மாறி நான் பெரிய ஒரு செஃபா மாறி இந்த உலகத்திலேயே பெஸ்ட் செஃப்னு பேர் எடுத்து. ஆனா நீங்க யாராவது வீட்டு பக்கம் வாங்க சுடு தண்ணி வச்சு ஊத்தி விடுறோம். நல்லா இருக்கு. சாப்பிடியா? நான் இந்த பிள்ளைக்கு விதம் விதமா சமைச்சு கொடுப்பேன். இல்ல நீங்க எல்லாம் தெரியாது. மது சமைச்சா புள்ள ஓடுது, நடக்க தெரியாதே புள்ள காட்டுது. என்ன கொடுமை அது? அதான் தெரியல. பிரியா 6 வருஷங்களை தவம் இருந்து வச்சு சாப்பாட்டாலையும் விஷம் வைக்கிறாங்க உங்க அம்மா. என்னடி எல்லாம் மதுவை போட்டு நோண்டி சாமா. நீங்களும் சும்மா இருங்க, அந்த பிள்ளை பாவம். உண்மையை மதுவை நீயே ஒத்துக்கணும். மதுவே டிக்டாக்ல போறதுக்குதானே இந்த புள்ள சாப்பாடு கொடுத்தா மட்டும் அழுகுதுண்டு. பிரியாக்கு சாப்பாட்டுக்கு முட்டையை வைக்கிறது, பாதி முட்டை பிரியாக்கு, பாதி முட்டை எனக்கு தரது. அப்ப நான் பாதி முட்டைக்கு இருக்கிற மஞ்சள் கருவை பிரியாக்கு உடைச்சு தீட்ட பிரியா சாப்பிடும். மது கொண்டு வர சோத்த கண்ணோன்னா பிரியா மூத்த அப்படி மூடி கொண்டாடுது. அப்ப தாயின் சாப்பாடு அவ்வளவு ரதம். கடையில இடியப்பத்த வேண்டி பிணைஞ்சு சொதியோட கொடுக்க சும்மா விளாசி அடிக்கிறாள். வீட்டுல உளுத்தமா களி கிண்டி கொடுக்க கிட்டவான்றா. என்னங்க 2 பேரும் செய்யறீங்க? நான் முழுகிட்டு மேல இருந்து முழுகி போட்டு தலைய விரிச்சு போட்டு வந்தேனோ. தலைய இப்படி கிளிப்ப மேல தூக்கி தலைய விரிச்சிட்டு வந்தேன். வந்து அப்படியே தாண்டி மணில ரூமுக்கு போனேன். போக ஆள் என்ன செய்து என்ன பார்த்து கொண்டே இருந்த மாதிரி ஒரு பார்வையா பார்த்து கொண்டே இருந்தா. ஐயோ என்ன நினைக்கிறீங்க? நான் மணி நான் கதைக்க போறாள் மணி. இப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா, விட்ட அம்மா மதுவன்னுட்டு சொல்லுவாள், மது அம்மா சொல்லுவாள். 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னாச்சு ஐயோ இந்த அம்மா இந்த முடி நான் முடிய வச்சுட்டு போய் வேற என்ன இல்லையா ஒரு கோணத்துல பாக்குது. என்ன இனிமேதானே இல்லையா என்ன முடிய பாத்துருக்கு ஒரு நாளைக்கும் எல்லாம் புள்ள. ஐயோ ஒண்ணு சொல்லட்டா, எனக்கு இந்த முடிக்கு முதல் தங்க வயிற்றுல இருக்க முடி கொட்டல அப்படியே இருந்துச்சு. பிறந்தா பிறகு அவ்வளவு முடி தானா கொட்டிச்சு. தலானில கொட்டிச்சு, நடந்தா கொட்டும், இருந்தா கொட்டும், குளிக்கிற இடத்துல கொட்டும், எல்லா இடத்துலயும் கொட்டி கொட்டி இருந்துச்சு. சரி பிள்ளை கிடைச்சி அப்படி தானாங்க மட்டும் நான் விட்டுட்டேன். அது அப்படி கொட்டிட்டு கூட கவலைப்படையில. இப்ப என் புள்ள பிடிங்கி முக்காவாசி முடி போயிட்டுது. இந்த என் பிள்ளை நான் கையில முடி இருக்குங்க. டிராவல இப்படி எல்லாம் சிறப்பு நிலம்பி வேலைக்கு போயிருந்தேன் நேரத்துக்கு. நான் இத்திரியா இருப்பேன்.
என் புள்ள வந்து என்ன எழுப்பும் தெரியுமா? மற்ற பிள்ளைகள் அம்மா அம்மான்னு எழுப்பும் போல என் புள்ள வந்து முடிய பிடிச்சி ஒரு அதுதான் என் எல்லாம். லியாமா அங்க 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 நீங்க நைட்ல படுக்கும் போது தலைமுடியா பின்னி மடிச்சு கட்டிட்டு அப்படி இல்ல முன்னுக்கு அப்படி நான் மொட்டாக போட்டுட்டு தான் பார்க்கணும். இது ரவுடி புள்ள புள்ளப்படி ரங்கம்மா. அம்மா இந்த முடி தான் அப்படித்தான் பிக்கிறது. என்ன என்ன தவிர மற்ற எல்லாரையும் பாதிச்சிருப்பாள். லியா லியா லியாமா என்ன டாமி எந்த குத்து விளக்கு என்ன செய்றீங்க? மணிமாங்கம்மா மணிமா கீர்த்திமாங்க அம்மா கீர்த்தம்மாங்க அம்மாய் அம்மாய் உங்களை வச்ச காதலையுமே விழுத்து இல்ல. அதுதான் பெத்ததா என்ன மணியையும் கீர்த்தியையும் தான் அவளுக்கு தேவை. நான் ஒரு பெத்ததாய் பெத்ததாயின்னு ஒரு சொத்து மரியாதை நாக்கு கட்டி நடக்குது. என் முடி அப்படி பிடிச்சு வச்சிருக்கேன் தெரியுதா? ஒரு காலத்துல என் முடிய பார்த்து ஆசைப்படாத ஆக்களே இல்ல. இப்ப என் முடிய காப்பாத்துறதுக்கு நான் படுற பாடு எனக்கு தாட தெரியும். இரண்டாம் உலக யுத்த மாதிரி அம்மா இந்த திரும்பவும் வந்து காயா. இப்ப பாத்தீங்கன்னா சமைச்சாங்க. சமைச்சு சில சில விஷயம் புதுசா செய்தோம். அது தொக்கு மட்டும் தான் புதுசா செய்து பார்த்தா உண்மையா நல்லா இருந்துச்சு. கொமெண்ட் அங்க அம்மாவும் சொன்னா நல்லா இருந்துச்சுட்டு தம்பிக்காக செய்தேன். தம்பி நல்லா இருந்துச்சுட்டு மணி நல்ல ஒரு பட்டு மதுவக்கா சொல்லவே தேவையில்லை அப்படி ஒரு சாப்பிட்டு. என்ன அடுத்த முறை லியாவுக்கு தான் புதுசு புதுசா சமைச்சு கொடுக்கறது. லியாக்கு பல்லு முளைக்கட்டும் புதுசு புதுசா சமைச்சு கொடுக்கணும். லியா பல்லு முளைக்காமலே இந்த கடி கடிக்குது பல்லு வீடியோல எங்களை ஒருத்தரையும் திருப்பி திருப்பி பாக்குறேன். பாத்தீங்கன்னா மதுவ கலந்து கதை கட்டி ஆடிக்கொண்டு கொமெண்ட் சொல்லுங்க மணி மது. சாப்பாடு வல்லவர் நல்லவர் நீங்க பெரிய மனசுடையவர். 100 வருஷம் நல்லா இருக்குன்னு மேல இப்படி கஷ்டப்பட்ட ஏழு. ஆனா போயிடாது எனக்கு கல்யாணம் கட்டிட்டு நெஞ்சு பக்க பக்கம் நாங்களே சமைச்சது சாப்பாட்டை சாப்பிட்டு கல்யாணம் பக்கத்துக்கு தான் மது இல்லான்னு என்ன நான் கட்டுவா மது அப்புறம் கட்டுவா. நீ கட்டினாலும் எனக்கு நிறைய ரெஸ்டாரண்ட் நான் வித்திருக்கிறதுக்கு ஆக்கள் இல்லைன்னா. ஆனா நாங்க மதுவா கல்யாணம் கட்டிட்டு போ போ போன்ற மது போகுதே இல்லை. அதை அழுத்த பிடிச்சு ரோட்டு வாசல்லாம் தள்ளிட்டு நாங்க இதை திறத்துறோம் போ போ போன்னு எங்களை விட்டு போகுதுல. அப்படிதான் சனியன் எப்பயுமே நம்மளோட தான் இருக்கு, நம்மள விட்டுட்டு போகாது. நாங்க மதுவக்காவை சனியன்னு சொல்லவில்ல. பேச மாட்டோம் அப்படியெல்லாம் பழக்க வழக்காம இல்ல. என்னடா மது போனாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்ல. லியா விட்டுட்டு நாங்க உயிர் போனாலும் இருக்க மாட்டோம். அதான் பிரச்சனை. இப்ப என்ன வார வருஷம் அதான் என்ன மது நல்லா இன்னட்டா வாங்கி கட்டும் ஒவ்வொரு நாளும் வீட்டு என்னவா சமைப்பா வாங்க சமைச்சிட்டு புள்ளி சட்டிமான கலந்துறாங்க. அப்படி வர பெரிய அழகு இங்க மது இங்க வர்றது பாம்புட காலத்து வரைய இந்த நிறைய கலட்டு நீங்க மட்டும் நீ பாம்புட காலத்து இல்ல இது உண்ட காலத்து அழகொண்டான காலத்து இதான் சொல்றேன். தாழ்ந்து நீண்டு தானும் பழக்கா தண்ணியும் பழக்கா தலையை கலட்டி விட்டுட்டு மூவா மட்டும் படிவா இருக்கோ. அரண்மனை பாய் இந்த டைரக்டர் சுந்தர் சார் பார்த்தா உங்களுக்கு அரண்மனை போ இல்லாட்டி காஞ்சனா அரண்மனை போ வந்துட்டுது. அரண்மனை எனக்கு பே படத்தை விட திகில் படம் பிடிக்கும். இனி யாராவது திகில் படத்தை கூப்பிடுங்க. அதுல மணி தான் அந்த படத்தை ஃபர்ஸ்டா பாக்குறது. இப்படி வந்து நிக்கும் போது லியா லியா என்னடி லூசு இன்னும் மதுவுக்காக ஒரு கொம்பு வச்சுட்டு நாங்க எல்லாரும் கூட பேர் கேட்டுருக்கீங்க.
ஷாப்பிங் என் பிள்ளை பார்க்க நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்கிறீங்க அக்கா கேஆர் வீடியோ என்ன ஆயில் வீடியோ போடுங்கன்னு. நாங்கள் ஆயில் வீடியோ போட போகிறோம் செய்து வச்சிருக்கிறோம். நாங்கள் போட போகிறோம். அடுத்தது ஆயில் வீடியோ தான். மறக்காம வந்து எங்கள்கிட்ட வீடியோ பாருங்க. ஆயில் வீடியோவை நாங்கள் வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இந்த பிள்ளைக்கு நித்திர வந்துட்டு நித்திரோல ஆக்காம போறேன். பாய். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். ஓகே பாய். நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம். அடுத்தது ஆயில் வீடியோ தான் போட போறோம். கண்டிப்பா வந்து எல்லாரும் பாருங்க. மறக்காம உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க போடுற வீடியோல எதுவும் உங்களுக்கு நாங்க போடுற வீடியோல கூட மனசு கஷ்டப்படுற மாதிரி இல்லாட்டி நாங்க எதுவும் பிள்ளைகள் விட்டோமோ நீங்க மறக்காம எங்களோட குடும்பத்துல எங்களை ஒரு சகோதரமாவோ இல்லாட்டி ஃப்ரெண்டாவோ நீங்க என்னவா நினைச்சிருந்தாலும் பரவாயில்ல. ஃபேமிலியில ஒருத்தரா நினைச்சு எங்களுக்கு வந்து மறக்காம வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சொல்லுங்க இந்த விஷயம் பிடிக்கலக்கா இந்த விஷயத்த மாத்திக்கொள்ளுங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நாங்க யோசிப்போமே. ஏதோ ஒரு காரணத்தால உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கல தான், அதால தானே நீங்க அப்படி சொல்றீங்கன்னு கண்டிப்பா நாங்க அந்த விஷயத்த மாத்திக்கொள்ளுவோம். உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா நீங்க வந்து சொல்லலாம். எங்களுக்கு எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம நாங்க அந்த விஷயத்த கண்டிப்பா மாத்திக்கொள்வோம் உங்களுக்காக. என்னடா எங்களை எவ்வளவு சப்போர்ட் பண்ற நீங்க சொல்லி நாங்க ஒரு விஷயம் யோசிப்போம் தானே. யோசிக்காம எந்த ஒரு விஷயம் இல்ல, யோசிப்போம். கண்டிப்பா உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய் மணி. பாய் பாய்.